பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 14 அதிகாரம் 27வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு எவ்வளோ அழகா இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் சமாதானத்தை கொடுக்கல. உலகம் தேவைக்கு ஏற்பார் போல சமாதானத்தை கொடுக்கும். நம்ம கிட்ட ஏதாவது வேணும், எதனா காரியம் நடக்கணும்னா சமாதானமா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க சொல்றதை நம்ம கேட்காத பொழுது அந்த சமாதானம் இருக்காது. நிறைய இடங்களில் வீடுகளில் சமாதானம் இருக்காது. ஒரு தாய் பிள்ளை ஆகட்டும், இல்லைனா கணவன் மனைவி ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடங்களில் சமாதானத்தை நம்மளால பார்க்க முடியல. சமாதானம் இல்லாமல் சண்டைகள் பெரிதாகி பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற அந்த எதிர்பார்ப்பின் சமாதானத்தை நான் கொடுக்கல, நான் கொடுக்கிற சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளு. ஸோ என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சுயநலம் இல்லாத ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். ஆமென், அல்லேலூயா. நிறைய சமாதானத்தை இழக்கிற ஜனங்கள் இன்னைக்கு கண்ணீரோட காணப்படுகிறார். எல்லா இடங்களிலும் காண முடிகிறது. வேதாகமத்தில் நம்ம அண்ணாலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவள் பிள்ளை இல்லாத இருந்ததுனால மிகவும் கசந்து அழுது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறா. அப்போ அவங்க வீட்டுக்கார் சொல்றாரு, ஏமா அழுகிற, நான் உனக்கு ஒரு பிள்ளையா இருக்கிறேன், நீ இதெல்லாம் வேண்டாம், நீ கவலைப்படாத, விட்டுடுனா அவ விடலை. அவ அழுதுகிட்டே இருக்கா. அவ குறைவை நினைத்து அவ சமாதானத்தை இழந்துட்டா. அந்த உறவுல ஒரு நிம்மதி இல்லாததுனால தான் அவ தேவாலயத்துல பயங்கரமா அழுகிறா. இன்றைக்கும் அப்படிதான் பல பேர் சில விஷயங்களை குறித்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு இது கிடைக்கலையே, கிடைத்த நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனா கிடைக்காத அந்த ஒரு காரியத்தை குறித்து அதிகமான ஒரு கண்ணீர், அதிகமான ஒரு வேதனை. அவங்க என்ன அசிங்கமா நினைக்கிறாங்க, அவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கு மனசுல சமாதானமே இல்லை, என் கூட அவங்க பேசவே இல்லைன்னு பல காரியங்களை குறித்து சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல சமாதானத்துக்காக அவ எங்க வந்திருக்கிறா அப்படின்னா, தேவாலயத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போது அங்க இருக்கிற ஊழியக்கார் சொல்லுகிறார், ஏம்மா நீ இப்படி அழுதுட்டு இருக்க, நீ சமாதானத்தோடு திரும்பி உன் வீட்டுக்கு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வேண்டியதை உனக்கு கர்த்தர் தருவார் என்று. அல்லேலூயா. தேவர் சமாதானம் பூரணமானது. அவள் அழாம திரும்பி போனா, ஒரு பிள்ளையோடு கூட கடந்து வந்தா. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளிடுகிறார். ஸோ எதுக்காக நீங்க அழுகிறீர்களோ, எதுக்காக நீங்க புலம்புறீங்களோ, அந்த காரியத்துல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. அல்லேலூயா. ஸோ நீங்க ஒருவேளை சண்டை நிமித்தமாக, நீங்க பிரச்சனை நிமித்தமாக பிரிந்திருந்தாலோ, இல்லைன்னா பேசாம இருந்தாலோ வீடுக்குள்ள, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைபெறுகிறார். வசனம் சொல்லுகிறது ரோமர்ல, கூடுமானால் யாவரோடும் நீங்கள் சமாதானமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குறைவுக்காக சமாதானத்தை இழந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைவாய் நடத்துவார். இல்ல கருத்து வேறுபாடால நீங்க ஒருவேளை சமாதானத்தை இழந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்களே போய் சமாதானம் அடையத்தக்கதாய் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. தேவன் அதை தான் விரும்புகிறார். அதுக்கு தான் அந்த வார்த்தையில சொல்றாரு, அம்மா நான் உலகம் கொடுக்கிற சமாதானம் ஏதோ ஒரு பொருளுக்காகவோ, இல்லைன்னா ஒரு காரியத்துக்காகவோ, ஒரு அன்புக்காகவோ சமாதானத்தை ஏற்படுத்திப்பாங்க. நான் அந்த மாதிரி சமாதானத்துல நான் நித்திய சமாதானத்தை தருகிறேன். அதனால நீ எதுக்கும் பயப்படாத. வீட்டை குறித்து பயப்படாதீங்க, ஆபீஸை குறித்து பயப்படாதீங்க, எங்க சமாதானத்தை இழந்தீங்களோ அந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. புதிய காரியத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய சமாதானத்தினால உங்களை நிரப்பி நடத்துவார். இப்போது உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ராஜா, சண்டைகளையும் பிரிவினைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, ஒரு சில காரியங்களுக்காக குறைவில்லை ஆண்டவரே இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிற ராஜா, இன்றைய தினமே நிறைவாய் அவர்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். இம்மட்டும் காத்தவர் இனியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.